தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் உயிருள்ள தெய்வம் மாத்திரமல்ல, எங்களோடு பேசுகிற தெய்வம். நாங்கள் எங்கள் தவறுகளில் இருந்து மனம் மாற வேண்டும், திருந்த வேண்டும் என்று வேதத்தை எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் இரு பக்கமாகிய the goodness of God and the severity of God என்று சொல்லுவார்கள். தேவனுடைய நன்மையான காரியங்களும் இருக்கிறது, அதே சமயத்தில் தேவனை ஆண்டவரை வருத்தப்படத்தக்கதான, கோபப்படத்தக்கதான காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இரண்டுக்கும் ஆண்டவரே சரியான கவனம் செலுத்தத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசும். மனுஷனுடைய சத்தம் அல்ல, உம்முடைய திருவள சித்தம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வந்து இணையும்படியாய் மிகுந்த கிருபையோடு கேட்டுக்கொள்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நாம் ஆழமாக பொறுமை குறித்து ஒரு ஆழமான ஒரு செய்தி நாம் கேட்டோம். இன்றைக்கு நாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பிலே நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். அந்த தலைப்பு என்னவென்றால், வேதத்தின்படி நாம் விட்டு விலக வேண்டியவைகள். There are certain things that you have to leave according to the scriptures. ஆம் பிரியமானவர்களே, the things that we need to leave according to the scriptures. வேதாகமம் சொல்லி இதுக்கு ஒரு மூல வசனத்தை வைத்துதான் இந்த தலைப்பில் ஏற்கனவே 3 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது செய்தியாக தொடர்ச்சியாக நாம் அதை பார்க்க போகிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, அதை உட்கொள்ளும் பொழுது, ஆமேன், அப்போ தான் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, செவியில் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் நம்ம, இல்லையா? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும், வேத வசனங்களை, அப்படி தான் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். எரேமியாவில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து விட்டு நம்முடைய மூல வசனத்துக்கு நேராக கடந்து செல்லும். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே, எல்லாராலையும் உட்கொள்ள முடியாது. ஏன் நான் சொல்கிறது நீங்கள் தெளிவாக கவனிங்க. இந்த கர்த்தருடைய, இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடே எடுத்துக்கங்களேன், ஒரு உட்கொள்ளணும்னா முதல்ல என்ன வேணும்? ஒரு பசி வேணும். அல்லேலூயா. இப்போ வேத வசனத்தின் மேலே பசி தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கும். அல்லேலூயா. இங்கே இந்த வசனத்தை பாருங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். அப்படி உட்கொள்ளும் பொழுது என்ன வருது? எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா எரேமியா புலம்புகிற ஒரு சூழ்நிலையிலே இங்கே இதை கர்த்தருடைய ஆவியானவரினுடைய கிருபையினாலே எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. ஆமேன். ஆகவே இந்த நாளிலே நாம் ஒருவேளை நம்முடைய தலைப்புக்கு இது இல்லாவிட்டாலும் வேத வசனங்களை வாஞ்சையோடு உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன். அது ஒரு ஆழமான சத்தியம். நாம் இன்னொரு நாள் அதை நாம் சற்று ஆழமாக பார்ப்போம். எபேசி, நம்முடைய மூல வசனம் இந்த தலைப்புக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாயிராமல், கொஞ்சம் விவரமாக இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில், மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். அல்லேலூயா. ஆமேன். நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டு என்னங்க சொல்கிறாரு? 5ஆம் வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு.
இந்த நம்ம மெயினாக என்னென்னா சில சூழ்நிலைகள், சில கேரக்டர், சில மனிதர்கள், அந்த சபைக்கு வெளியே சபைக்குள்ளே இவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலரை விட்டு பைபிள் விலகுன்னா நம்ம விலகித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது பிரியமானவர்களே. பி கேர்ஃபுல். ஆனால் எனக்கு ஒருவனை பிடிக்கவில்லை, ஆகவே இவன் இந்த கேட்டகரி என்று நினைத்து நாம விலகுகிறது ஒருவேளை தவறாய் வரலாம். இந்த செய்தியை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் இதை மிக தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் அந்த காரியம் உங்களுக்கு வரும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், ஆமென், அப்படி கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் தெளிவாக செய்ய வேண்டும். நான் சொல்கிறேங்கிறதுக்குனால இல்லை, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா வேதாகம ஒரு ஊழியக்காரன், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, த பிரைமரி டியூட்டி ஆஃப் அ ப்ரீச்சர் இஸ் டு ஃபீட் த ஃப்ளாக் as much as to warn the flock என்று சொல்லுவார்கள். ஆமென். நான் எந்த அளவுக்கு ஆன்மீக ஆகாரம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு எச்சரிப்பையும் கொடுக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. ஆமென். இன்றைக்கு நம்ம தீத்துவின் புஸ்தகத்திலே இருந்து நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்போம். அல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டிலே 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 296ஆம் பக்கம். தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நல்ல கவனிங்க. வேத புரட்டனாக இருக்கிற, ஏன்னா சில வசனங்கள் கொஞ்சம் ரெப்பீட்டடாக வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நான் இதை மிஸ் அவுட் பண்ண விரும்பலை. தெர் ஆர் மைனர் சேஞ்சஸ் இன் இட். ஏன்னா இது அவ்வளவு டீட்டெயில்டாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைனா வசனத்தின்படி வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆமென். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஒரு செய்தியை கேட்டோன்னு எப்படியாவது முயற்சிப்பேன், ஆனால் ஒரு வாரம் கூட இருக்காது, நான் எனக்கு இஷ்டப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இல்லை பிரியமானவர்களே. A disciplined Christian life is an obedient Christian life. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ நம்ம இன்னைக்கு செய்தியை கேட்டானா சரி, இன்னைக்கு நம்ம வாட்டு கேட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போவோன்ட்டில்ல. அப்போ நம்ம கீழ்ப்படி. இந்த வசனம் என்ன சொல்லு பாருங்க, வேத புரட்டனாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்போ ஒருத்தன் தவறான போதனையில் தர்க்கிக்கிறவன், அதாவது நான் அந்த மூல பாஷையை நான் எடுத்து பார்க்கும்போது இந்த ஹெரட்டிக் அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கு. ஆமாம், நான் கூட அதனுடைய ஆழம் என்ன என்று பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஏன்னா அப்போ அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேத புரட்டனாய் வச்சுக்கிட்டு இல்லை இதுதான் சரி, இப்படித்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி புரட்டினா இன்றைக்கி இங்கேயுமே உலகத்தில் நான் நிறைய நாடுகள் போயிருக்கிறேன் பிரியமானவர்களே. இன்றைக்கி அதாவது திருச்சபைகள் எல்லாம் ஃபெமினைன் என்று சொல்வார்கள், அந்த டீச்சிங்குள்ளே போகுது. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மையான ஒரு போதனையை தான் அங்கே கொடுக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேதத்தில் there are stronger teachings, அதை சொல்லவே மாட்டுறாங்க. த குட்னஸ் ஆஃப் காடை மட்டும் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இல்லையா? ரொம்ப வேதனையாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஜனங்களை எச்சரிக்கிற சத்தம் இன்றைக்கு இல்லை. இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வேத புரட்டனாக இருக்கிற, இப்போ இந்த ஒருத்தன் வேத புரட்டனா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பைபிள் படித்தாகணும். அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு இவரை பார்த்தா ஆளை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, இவர் டோன் நல்லா இருக்கு. இல்லை பிரியமானவர்களே, வேதம் என்னைய பொறுத்தவரையில் நிறைய இடங்களிலே பிரசங்கங்களை நிப்பாட்டி பைபிளை மட்டும் வாசித்தாலே அதிக நன்மை கிடைக்குமோ என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு பிரசங்கியார்கள் சபைகளையும் விசுவாசிகளையும் அநேக இடங்களிலே கெடுத்து வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதாவது இன்றைக்கி பைபிளை எடுத்துக்கிட்டு ஏசாமி தானே, நம்ம இஷ்டத்துக்கு எப்படினாலும் பிரசங்கம் பண்ணலாம் அப்படி இன்றைக்கி ஆகிவிட்டது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம், அதாவது 2 தரம் நீங்கள் நேராக போய் இல்லைங்க பைபிளில் இப்படி போட்டிருக்கு. ஆமேன் ஆமேன். நானே கூட இங்கே ஒரு பாஸ்டரை பார்த்திங்கன்னா, நான் 2 பாஸ்டரை ஏற்கனவே நிறைய பேர் மீட் பண்ணிட்டே வரேன். ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் சரி கூப்பிட்டு இந்தந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது வேதத்தின்படி இல்லையே என்று சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. You should be bold enough. Hallelujah.
ஒரு தவறை காணும் பொழுது நீங்கள் அதுக்கெல்லாம் அதாவது உண்மையிலேயே இதை சொல்லும் பொழுது சில நேரங்களில் சபையிலிருந்து கூட வெளியே தூக்கி போட சூழ்நிலை வரலாம். ஒரு சில விசுவாசிகள் என் வீட்டுக்கு அப்படின்னா வராதன்னு சொல்லலாம். சில நண்பர்களை இழக்க வேண்டியது வரலாம். ஆனால் வேதாகமும் அவனை விட்டு விலகுனா ஒரு கண்டிஷன் இருக்குது. 2 தடவையாவது, ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை என அவனுக்கு இது தவறு என்பதை சுட்டி காட்ட வேண்டும் வேத வசனத்தின் மூலமாக. இதை நீங்கள் விட்டு விடுங்க, இப்படி செய்யக்கூடாது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு அந்த போல்னஸே இல்லை. அதனால என்னன்னா, இன்னைக்கு சபைகளுக்குள்ள சர்வ சாதாரணமாக பிசாசானவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் இல்லை, ஆனால் நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். ஏன்னா நம்மளால் சில நேரங்களில் பார்த்தா நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த சர்ச்சுக்கு நான் போகலாமா வேண்டாமா, நான் யாருக்குமே பதில் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை மிக ஆழமாக திருச்சபைகளுக்கு சொல்லும்போது என்ன சொன்னால், எபேசு சபைக்கு என்ன சொல்கிறாரு, ஆனாலும் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2:4, நீ ஆதியிலிருந்து கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால், ஆரம்பிச்சிட்டாராப்பா ஏசப்பா பாருங்க, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய ரெகக்னைஸ் சர்ச்சா நீ இருக்க மாட்டேங்கிறார் எபேசு சபையை. அதாவது இன்னொரு வகையில், நான் என்னைய பொறுத்தல நீ சபையே இல்லைன்னு சொல்லி அவர் வெளியில் போயிடுவாராம். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், மணவாளன் வெளியில் போனவொன்னே மணவாளன் போகிற இடத்துக்கு தானே போவா அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையான மணவாட்டி என்ன செய்வா? தன் மணவாளன் எங்கே போகிறானோ அங்கே தானே போவா, இல்லையா? ஆமேன், ஆமேன். பிரிவு எனக்கு புரியவில்லை. பிரிவு நான் பிரிவினைக்காக சொல்லவில்லை. நீங்கள் எல்லாமே ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவைகளெல்லாம் கோடிட்டு காட்டுகிறேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் ஒரு தவணை காலம் கொடுக்கப்படுகிறது பிரியமானவர்களே. அப்போ நீங்களும் நானும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு தவணை காலத்தை கொடுக்கிறார். இந்த காலத்தில் நீ போய் அவனோடு பேசு, இது தவறான காரியம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ஐயோ என்னையை கொடுத்து, நம்ம ரெப்புடேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னை என்ன நினைப்பாங்க, நான்லாம் ஒரு சாதாரண ஆள், பரவாயில்லங்கிறேன். ஒரு சின்ன பிள்ளையா கூட இருங்க. பி கேர்ஃபுல். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. இதெல்லாம் எதுக்குங்க? எங்களுக்கு என்ன சண்டை போடுறதா? நாங்களே முடியாமல் இருக்கோம். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஜெபத்தோடு கூட அன்போடு கூட நீங்கள் சண்டை போடுற மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். ஒன்றுமே முடியலையா, ஒரு சின்ன இதில் கூட எழுதி நீங்கள் இதை கொஞ்சம் வாசித்து பாருங்கள், என் மனசில் அப்படி படுது பாஸ்டர், நீங்கள் அதை என்னென்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 பேர் சொல்லும்போது இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நம்ம தான் தவறாக போகிறோமோ. ஒருவேளை இந்த ஆத்மா திரும்பினால் அந்த இரத்தப்பழி நம்மை விட்டு நீங்கி போயிடும் பிரியமானவர்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ ஒரு தடவை 2 தடவை புத்தி சொல்லு, அதுக்கப்புறம் அவன் திரும்பலைன்னா அவனை விட்டுருங்கிறார் ஆண்டவர். நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டீல் வித் ஹிம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன்னா இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வரேன் 2ஆம் அதிகாரத்தில். நம்முடைய ஆண்டவர் ஒரு சென்சிட்டிவான கர்த்தர். பார்த்துக்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்ந்து இஷ்டத்துக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் அவர் இப்போ கண்டுக்கிடாமல் சரி இதையும் விட்ட எனக்கு என்ன வேறு வழியை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் பிரியமானவர்களை. வானமும் பூமியும் அவருடையது. அவர் யாருக்கு he will never budge to anyone. எனக்கு அருமையானவர்களே, இந்த தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் நாம் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதனைன்னா ஒரு ஆழமான சப்ஜெக்ட் பொறுத்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு காம்ப்ரமைஸின். இதெல்லாம் இல்லாமல் எப்படிங்க வாழ முடியும்? இப்படி தாங்க இருக்க முடியும்.
எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த கள்ள போதகத்தை வெறுக்கிறாரா, அதை நான் வெறுக்கிறேன்னே சொல்றாரு. அப்போ கர்த்தர் வெறுக்கிற இடத்துல நம்ம அட்லீஸ்ட் போய் ஒரு சின்ன வார்னிங்காவது கொடுக்கணுமா வேணாமா? யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். கொடுத்துட்டு நான் இதை எதனாலும் ஃபோக்கஸ் பண்ணலாம், நான் ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படி சொன்ன பின்பு அப்படியே இருக்கு. புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு, புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு, புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. பி கேர்ஃபுல். யாருக்கும் ஐயோ அவர் சொல்லிட்டாருங்க, அவர் பிரசங்க எவராக இருக்கட்டுங்க, இந்த நானாவே இருக்கட்டுங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, மிக கவனமாக இருக்கிறோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் விலகக்கூடிய காரியத்தையும் நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயிலே ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிற 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்லா கவனிங்க, விசுவாசிகளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. 2 தீமோத்தேயு கவனிக்க வேண்டியதில்லை. ஆமென். 16ஆம் வசனம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. ஆமென். தீமோத்தேயு ஒரு போதகனாய் ஒரு சபைக்கெல்லாம் இருந்திருக்கிறார். பவுலடிகளாருடைய ஆன்மீக குழந்தை என சீர்கேடான பேச்சுக்கு நீங்கள் விலகணும். இப்போ நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் சர்ச்சு முடிஞ்ச பின்னாடியோ, இப்போ நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், ஏன்னா பயங்கரமாக செய்தி கொடுத்து முடிச்சு அப்புறம் சாப்பாடு இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மீட்டிங் நடந்த டைமோட வெட்டி கான்வர்சேஷன் அதிக டைம் தான் இருக்குது. அதுக்கு ஹெல்த்தியாக இருந்துட்டால் பரவாயில்ல. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தக்கூடியதாய், ஒருவரை ஒருவர் விசாரிக்கக்கூடியதாய், ஒருவருக்கு ஒருவர் விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய உப்பால் அக்னியால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கிற வரைக்கும் சரி. உங்கள் கான்வர்சேஷன் ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வருகையில் 2 விஷயத்துக்கு கணக்கு கொடுக்கணும். ஒன்று, நான் ஏற்கனவே மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, தவறான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு அப்பாட்ட கணக்கு கொடுக்கணுமா, எப்படின்னு பாருங்களேன். அடுத்து உங்களுடைய செயல்கள், ஆமென், ஏன்னா இதுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் என அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். இந்த சீர்கேடான வீண் பேச்சு, என சீர்கேடான பேச்சு, வீண் பேச்சு ரெண்டையுமே நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென். அதாவது பக்தி விருத்தி அடையாத ஒரு நார்மல் எனக்கு ஒரு காஃபி வேணுங்க, இந்த கடைக்கு எங்கே, தட் இஸ் a different thing. பட் ஆனால் இந்த வெட்டியாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஏன்னா யார் இல்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கூடிய மட்டும். அதனால தான் பைபிளே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தாலாம், நீ பேசாத, அந்த அவர் இப்படி பிரசங்கம் பண்ணுறாரே பிரசங்கம் பண்ணேன்னு பேச, நேரடியாக போய் சொல்லு, ஒரு தடவை 2 தடவை புத்தி சொல்லு, அப்புறம் விட்டு விலகுன்ட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ இங்கே பார்க்குறோம், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நம்ம வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, ஏன்னா வேலையையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பிரிக்கவே முடியாது, அது எல்லாம் சேர்ந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஊழியம் பண்ணுற நேரம், ஜெபிக்கிற நேரம் எல்லாரும் பரிசுத்தவான்க தாங்க. வாழ்க்கை வேலை பார்க்கிற இடத்துல நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவஜனமே, அப்போ ஒவ்வொரு காரியம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா, விலக வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா தீத்துவின் புஸ்தகத்திலையும் நம்ம திருப்பி அதை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, 9ஆம் வசனம் பாருங்களேன், கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புத்திஹீனமான தர்க்கங்களையும், கேர்ஃபுல்லாக இருங்க, தர்க்கம் வர்ற அளவுக்கு வரும்போது அது ஒருவேளை அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். புத்திஹீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளை, நான் எந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நான் அங்கேருந்து வந்து எங்கள் தாத்தா அப்படி, வம்ச வரலாறுகளையும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும் பார்த்துங்க. ஏன்னா வெட்டியாக சண்டை போடுறது, சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகும் வாக்குவாதங்களையும் விட்டு விலக. அந்த காலத்தில் ரொம்ப இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னும் அந்த 613 கட்டளை நீ கீழ்ப்படிஞ்சாதான் அப்படின்னு சொல்லி புறஜாதிகளையும் அவங்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டதினால் அதனுடைய
பிரதிபலனாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கத்தியை வச்சு ரெண்டாக வெட்டினீங்கன்னா 2 காரியம் வெளியில் வரும் ஜூஸ் மாதிரி. என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பின் நிச்சயமும், பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் வெளியில் வரணும். அது ரெண்டும் சேர்ந்து தான் விசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் விசுவாசித்தா மட்டும் போதும், பரிசுத்தமாலாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். இல்லை. அப்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க, புத்தியீனமான தர்க்கங்களையும், ஆமென், வம்ச வரலாறுகளையும், சண்டைகளையும், நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகும் வாக்குவாதத்தெல்லாம் விட்டு நீ விலகிரு அப்படின்னு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து நம்ம முடிப்போம். ரோமரின் புஸ்தகம். ஏன்னா இது நீங்கள் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதை நம்ம நிறைய நேரங்கள் அங்கங்கே வேதத்தை என்னென்னா முழுமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறனால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அதை மொத்தமாக பார்க்கிறோம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 2 வசனம் பாருங்க. 17, 18 2 வசனத்தை பார்ப்போம். என்ன? ரோமர் 16, 17, 18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து, ஆமென், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும், இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இச்சக பேச்சு, அதாவது பேசினா அப்படியே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுக்கு அப்படித்தானே நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். யாரு? ஆமென். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உனக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி பைபிள் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ஆச்சரியமான காரியம். ஆமாம், இந்த மாதிரி வயிற்றுக்கு ஊழியம் பண்ணுற, அதாவது நீங்கள் உடனே தப்பாக இதை பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு ஒரு காரியத்திற்காக காணிக்க கேட்டார்னா அப்போ என் வயிற்றுக்கு ஊழியம் பண்ணுறாலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. தட் இஸ் நாட் வாட் ஐ எம் ப்ரீச்சிங். யூ நோ பீப்புள். ஹல்லேலூயா. அதாவது என்னென்னா, தனக்கு காசு வரணும்னு சொன்னால் மக்களுக்கு பிரியமாக அப்படி யார்கிட்ட காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, அது ஐயா சொன்னால் கரெக்டு தான், அம்மா சொன்னால் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர்லாம் டெட்லி கேரக்டர்ஸ். பி கேர்ஃபுல். ஏன்னா அப்பாவுக்கு இந்த வயிற்றுக்கு, அதாவது காசுக்கு ஊழியம் பண்ணுறவன் அப்படி தான் அர்த்தம். அதை தான் வயிற்றுக்குன்னு இங்கே போட்டிருக்கு. அப்பாவுக்கு அவ்வளவு அப்படி எரிச்சலாய் வரும் பிரியமானவர்களே. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், God loves righteousness more than he loves his people. நிறைய பேர் உங்களுக்கு என்னடா இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுக்கு அவர் நீதியை அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர். எல்லாச்ச காட்டிலையும், மனுஷனை காட்டிலையும் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு என்ன உதாரணம் நீங்கள் பைபிள்லேருந்து கொடுக்க முடியுங்க? என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, உண்மையிலேயே ஆண்டவர் ஐயோ ஜனங்களை அவ்வளவு நேசிக்கிறார், அவருக்கு நீதி முக்கியம் இல்லை அப்படின்னா நோவாவினுடைய ஃப்ளட்டே வந்திருக்க கூடாது. அத்தனை ஜனங்களையும் அவர் அழித்தார். காரணம் என்ன தெரியுமா? அநீதியை தேவன் கண்டார். நான் மனுஷனை பூமியிலே உருவாக்குனதற்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய சமுதாய சீர்கேடுகளுக்கு நம்ம அதிகமாக ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இப்படி இருக்கிறது, இந்த குடியை மாற்ற வேண்டும், அந்த விபச்சாரத்தை மாற்ற வேண்டும். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? The simmering anger of God. பால் கொதிக்கும் பார்த்தீங்களா? நீங்க ரோமர் 1 அதிகாரத்தை படித்தால் மிக தெளிவாக தெரியும் பிரியமானவர்களே. கர்த்தரை ஜனங்கள் விட்ட உடனே கர்த்தர் ஜனங்களை விட்டுருவாரு. கணங்களை விட்டுட்டார்னா, அவர் கை விட்டுட்டார்னாலே புத்தி கிறுக்கு பிடிச்சு போக ஆரம்பிக்கும். எப்படிலாம் தப்பா சிந்திக்கும் சமுதாய சீர்கேடுகளுக்கு இதுதான் காரணம். பைபிள் எவ்வளவோ எழுதியிருக்கு, இந்த வார்த்தையின்படி வாழுங்கள், இந்த வார்த்தையின்படி வாழுங்கள், இதை செய்யுங்கள். ஆமாம், பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, சரி பாப்பில் நம்ம போவோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காரியத்தை பார்ப்போம். இனிமே அவருடைய பாவம் என்னத்தையோ தோண்டதுக்கு தனியாக கத்துறாரு. நோ பிரியமானவர்களே, இது சத்திய வார்த்தைகள்.
இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இதெல்லாம் நம்ம நோட் டவுன் பண்ணி சின்சியரா டிசிப்ளின்டா அப்பாவுக்கு பயந்து வாழுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம எச்சரிப்போடு கூட இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் நீதியின் சூரியன். அப்படி இல்லைனாப்பா, நீங்க எதுக்கு உங்களுடைய குமாரனை நிர்வாணமாய் சிலுவையிலே அறையப்படுகிற அளவிற்கு நீர் ஒப்பு கொடுத்தீர்? நீ இத்தனை பாடுகளையும் பட்டால்தான் ஒரு கூட்ட ஜனத்தை, அவ்வளவு தண்டனையை நீ அனுபவித்தால்தான் பிறரை நான் ரட்சிக்க முடியும் என்பதுதானே. சிலுவையிலே இந்த கூற்றை விசுவாசிக்காவிட்டால் சிலுவை மரணம் அவலட்சணமான ஒன்றாய் மாறிவிடும் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு மட்டும் நாங்கள் 3க்கும் மேலான காரியங்களை இதை விட்டு விலக வேண்டும் என்று எங்களை எச்சரித்திருக்கிறேன். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து வாழுகிற எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, அது எனக்கு என்ன ஆனாலும் சரி, என் ரெப்யூட்டேஷன் போனாலும் சரி, என்னை குறித்து யார் என்ன பேசினாலும் சரி, நான் அவர் சொன்னபடி செய்துவிட்டு விலக வேண்டிய காரியங்களில் நான் விலகுவேன் என்று ஆண்டவரே தங்களை கரை தரை முறையற்றவர்களாய் காத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா நீங்க வருகிறீங்க ஆண்டவரே. மனுஷகுமாரனாகிய நீர் பூமியை நியாயந்தீர்க்க வரப்போகிறேன் ஆண்டவரே. அன்றியும் மனுஷகுமாரன் முன்பதாக நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அந்த திராணி இருக்கணும். கீழ்ப்படிஞ்சாதான் அந்த திராணி வரும். வசனத்தின்படி வாழ்ந்தாதான் அந்த திராணி வரும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் ஆண்டவரே. இந்த பூலோகத்திலும் பாடுகள், பின்பு ஆண்டவரே நரகத்திலும் பாடுகள் என்று ஆண்டவரே நாங்கள் போய்விடாதபடி எச்சரிக்கையாயிருந்து எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.